வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உணவுகளில் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கேழ்வரகில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவு அப்படின்றதால கேழ்வரகு நம்மளுடைய இதயத்தை மேம்படுத்தும். அதனால் கேழ்வரகை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். விட்டமின் பி குழு மற்றும் கால்சியம் சத்து கேழ்வரகில் இருக்கிறதால எலும்பு ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும். ஆரோக்கியமான காலை உணவாக, அதாவது நம்ம காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம இந்த கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய முக்கிய நுண்ணூட்ட சத்துக்கள் நமக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் இ சத்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுத்து நம்மை நலமோடு பாதுகாத்துக் கொள்ளும். தோல், குறிப்பாக முடி ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஆரோக்கியமெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது, இதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, கேழ்வரகு அதுக்கு நம்ம எப்படிலாம் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், தசைகளினுடைய ஆரோக்கியத்தையும் இயல்பாக வைக்கும். ஏன்னா கேழ்வரகு பாலை விட அதிக அளவு கால்சியம் கொண்டிருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் அவசியம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. பற்கள் வலுவில்லாமல் இருக்கிறது, ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவது மூலமாக பற்கள் நிறைய கிருமி தொற்று ஏற்படுவது போன்ற பிரச்சனையும் இருக்காது. பற்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இயல்பான தசை சுருக்கம் நமக்கு இருக்கும். தசை வலு பெற ஆரம்பிக்கும். தசை செயல்பாடு நன்றாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு, அதாவது பிளட்ல சுகரோடைய அளவு கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு எண்ணும் போது அவங்களுக்கு பழுப்பு அரிசி சாப்பிட்றதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்க. அதே நேரம் கேழ்வரகு இவங்களுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கும். ஸோ குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு கேழ்வரகு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து, கார்போஹைட்ரேட்டுடைய அளவு நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை பொறுத்து இருக்கு. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் கேழ்வரகு கொண்டிருக்கு அப்படின்றதால ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு கேழ்வரகு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இது செரிமானத்தை நமக்கு மெதுவாக்குறதால உடல்ல ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது தடுக்கும். ஸோ அதனால பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் நம்ம கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு. இது நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ற போலவே ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கும் ஹீமோகுளோபினுடைய அளவு கேழ்வரகு அதிகரிக்கும். குறிப்பாக ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையிறதால தான் நமக்கு இந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். ஸோ இந்த நோய் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடல் சோர்வு இருக்கும், தலைவலி, மயக்கம், சில சமயங்களில் குமட்டல் போன்ற அந்த வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு உணர்வும் இருக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணோம்னா இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளால தான் இந்த சரி பண்ண முடியும். ஸோ கேழ்வரகு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்படுவதால இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாதது, அதாவது குறைவான அளவில் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது உணவு நாசத்து கொண்டு இருக்கு. விட்டமின் B3 அல்லது நியாசினை கொண்டு இருக்கு. இது நல்ல கொழுப்பு மட்டும்தான் நம்மளுடைய உடலை அதிகரிக்க செய்யும். ஸோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள், அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைச்சிரும். இதய நாளங்களில் பார்த்தோம் அப்படின்னா பிளேக் மற்றும் கொழுப்பு படிவுகளை தடுத்து இதய செயல்பாட்டை நமக்கு ஆரோக்கியமாக ஆக்கும். அதாவது பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதில் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாது. ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரியப்பட்டு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பதால் இதய துடிப்பு சீராக இருக்கும். ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால ஸோ மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஆற்றல்களில் ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து தான். இதனால கேழ்வரகு குடல் இயக்கத்திற்கு ஹெல்ப் பண்ணும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். கேழ்வரகு ஃபைபர் கொண்டு இருக்கிறதால செரிமானத்தை மேம்படுத்துறதால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று உபசம், வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு வரவிடாது. உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். உடல் பருமன் குறைய விரும்பணும் அப்படின்னா கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேழ்வரகுல இயற்கை கொழுப்பு
இருக்குது. இது எடை இழப்பை நமக்கு ஊக்குவிக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய டிரிப்டோஃபன் பசியை வந்து நமக்கு குறைக்குது. இது செரிமானத்தை மெதுவாக நமக்கு உண்டு பண்ணுறதால உணவில் வந்து கூடுதல் கலோரிகள் ஏற்படுவதை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். அதனால் நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்ளலாம். அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதை நம்ம தவிர்ப்போம். கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை நமக்கு குறைத்து நமக்கு அதை ஆற்றலாக மாற்றி கொடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை கேழ்வரகு குறைச்சி கொடுக்கும். சருமத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு. சரும ஆரோக்கியத்தையும் பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது. இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய முக்கிய அமினோ அமிலங்கள் தான். ஸோ குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெத்தியோனைன் மற்றும் லைசின் ஆகிய அமினோ அமிலங்கள் சருமத்தை சுருக்கம் ஆகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் சருமம் தொய்வு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் நமக்கு வந்து சருமத்தில் எந்த விதமான சுருக்கமும் இருக்காது. நம்மளுடைய முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகள், பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ், அந்த கண் கருவளையங்கள், பிம்பிள்ஸ், முகப்பொருட்கள், முக சுருக்கங்கள் என எதுவுமே இருக்காது. இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், அழுக்குகள், கிருமிகள்லாம் அகற்றப்படுவதால் மின்னக்கூடிய புதிதான மிளறக்கூடிய சருமத்தை வந்து பெறுவோம். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளில் எப்படியெல்லாம் சேர்க்கலாம்னு பார்த்தோம்னா கேழ்வரகு மாவாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி மாவாக எடுத்துக்கொள்வதும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை வந்து இந்த கேழ்வரகு கொடுக்கும். இப்போ கேழ்வரகு வந்து சுத்தம் பண்ணி மண்ணு தூசி போக கழுவி மிஷினில் அரைச்சி மாவாக்கி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். கேழ்வரகு அடை, ரொட்டி, தோசை, புட்டு, லட்டு, கேழ்வரகு கஞ்சி, இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து தயாரித்து சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு இனிப்பு சேர்த்து பெரியவர்களுக்கு காரம் சேர்த்தும் கொடுக்கலாம். ஸோ அதுபோல் அவங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை வந்து இது கூட அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். கேழ்வரகு வந்து கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்து விரைவில் கிடைக்க பெற்று நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், உடல் பலம் பெற ஆரம்பிக்கும். கேழ்வரகு வந்து நம்ம மாவாக பிரதானமாக வைத்து அதனோட நட்ஸ் வகைகள் இன்னும் பிற தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கஞ்சி வைத்து குடிக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு கேழ்வரகு முளை கட்டி அதை வந்து மிக்சியில் அரைச்சி பாலாக்கி கொடுக்கலாம். உடல் வந்து பலமாகுவதற்கு இது ஹெல்ப் பண்ணும். கேழ்வரகு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போலாம் நிறைய மார்க்கெட்ஸில் வந்து நிறைய கிடைக்குது. கேழ்வரகு பிஸ்கெட்டு, கேழ்வரகு கேக்கு போன்ற இனிப்புகள் வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனை வெல்லம் கலந்த இனிப்புகள் கூட சேர்த்து இந்த கேழ்வரகு கொடுக்கும்போது இது அவங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை வந்து கொடுக்கும். இந்த அனைத்து நன்மைகளையும் கேழ்வரகு கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா குறிப்பாக அந்த ஊட்டச்சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்களோட சேர்த்து ஐசோலூசின், டிரிப்டோஃபன், வாலின், மெத்தியோனைன் மற்றும் த்ரியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் இருக்குது. இது வந்து கம்பேர் பண்ணும்போது தாவர ஆதாரம் என்றாலும் சைவ உணவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகைகளை இது நமக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கும். விட்டமின்களில் தயாமின், ரிபோஃப்ளோவின், நியாசின், ஃபோலிக் அமிலம், விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கும். நுண்ணூட்ட சத்துக்களில் கால்சியம், இரும்பு, பொட்டாசியம் கொண்டு இருக்குது. அதே போல் வந்து கலோரி, மொத்த சல்ஃபேட்டு, சேச்சுரேட்டட் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் வந்து கிடையாது, சோடியம் கிடையாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய அளவுகள்லாம் நமக்கு அளவோடு நமக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கேழ்வரகு நம்மளுடைய உடலை வந்து பராமரிக்குது. அதனால் தினமும் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உடலை வலுப்பெற வைத்து எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழ்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம், நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.